இன்னைக்கு நமக்கு என்ன ஆசைன்னா, மனுஷன் நம்மளை புகழணும்னு ஆசை. மனுஷன் எதுக்காக புகழுவான்னா, ஏதாவது நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக புகழுவான். உண்மையாகவே ஒரு மனிதன் புகழ மாட்டான். அதனால தான் 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஒருவன் உன்னை புகழ்ந்தால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் மனுஷன் என்னை புகழணும், மனுஷன் என்னை பாராட்டணும்னு நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தையும் அமைதியாக இருந்து அழகாக தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு நல்ல தெய்வ மனிதன். அவர் அழகா ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் 2 பேர் ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று மோசேயை பற்றி அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் நத்தான்வேல் தீர்க்கதரிசியை பார்த்து கபடற்ற உத்தமனே என்று அவர் கூறுகிறார்.